சர் ஆர்தர் காட்டன் யார்? காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உலகின் மிக பழமையான செயல்பாட்டில் இருக்கும் அணைகளில் ஒன்றாக கல்லணை விளங்குகிறது. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஆர்தர் காட்டன் கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். காலப்போக்கில் கல்லணை மணலால் மூடப்பட்டதால் நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டது. 1829ஆம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கான சிறப்பு பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். கல்லணையை சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்து நீரோட்டத்தை மீண்டும் சீர்படுத்தினார். அணையின் அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழர்களின் அணை கட்டுமான திறமையையும் பாசன மேலாண்மையையும் உலகிற்கு எடுத்துக் கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சர் ஆர்தர் காட்டன் வழங்கினார். கல்லணையின் கட்டுமான உத்தியை அடிப்படையாக கொண்டு 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையையும் அவர் கட்டினார். அறிமுகம். பெயர் சர் ஆர்தர் தாமஸ் காட்டன். தொழில் ஆங்கில பொறியாளர். சிறப்பு பட்டம் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. 1. அறிமுகம். சர் ஆர்தர் தாமஸ் காட்டன் இந்தியாவில் நீர்ப்பாசன வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்த ஆங்கில பொறியாளர் ஆவார். இவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இறந்த தேதி 24 ஜூலை 1899. இறந்த வயது 96. இறந்த இடம் டார்கிங், சர்ரே, இங்கிலாந்து. கல்வி மற்றும் தொழில். இளம் வயதிலேயே பொறியியல் துறையில் ஆர்வம் கொண்டார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இராணுவ பொறியாளராக இந்தியாவிற்கு வந்தார். பின்னர் பொதுப்பணித்துறையில் நீர்ப்பாசன திட்டங்களை வடிவமைத்தார். 1829ஆம் ஆண்டு பொறுப்பு. 1829ஆம் ஆண்டு காவிரி நீர்ப்பாசன பகுதிக்கான சிறப்பு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். கல்லணையை மீண்டும் செயல்படச் செய்வதற்கான திட்டத்தை தொடங்கினார்.